தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட்டணிக்கு வந்தா துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு வழங்கப்படுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கட்சி எங்கள் ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அண்ணா திமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அண்ணா திமுக, ஸ்டாலினா எடப்பாடியாரா? ஸ்டாலினை காட்டிலும் பன்மடங்கு இன்றைக்கி பன்முகம் கொண்ட எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சிறந்த நிர்வாகி. ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். விவசாயிகளுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். மாணவர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். அவர்தான் முதலமைச்சர் ஆகணும்னு இன்றைக்கி மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. நீ இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களான்ற பேச்சே கிடையாது. முதல்வர் வெளிநாடு பயணம் போயிட்டு வந்து 7500 கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்காரு. 11500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் இத்தனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இது ஏழாவது முறையா 6வது முறையா நல்லா சுற்றி பார்க்குறார். அப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறார். எந்த முதலமைச்சர் தமிழகத்திலிருந்து போன முதலமைச்சர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த அங்கே போய் அனுபவிச்சு யாரும் கிடையாது. போனாங்களா இவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. எடப்பாடியார் போனார், அப்படி தான். யார் போனாலும் அப்படி தான். எங்கள் புரட்சி தலைவர் போயிருக்காரு, அண்ணா போயிருக்காரு, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. போனுங்க கலைஞர் கூட போயிருக்காரு. யாரும் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாதப்பா. நீ என்னமோ நினைக்கிறீங்க. இவர் போய் அதை முதலீடு ஈர்க்க போனாரா, அந்த நாட்டில் போய் அனுபவிக்க போனாரான்னு தெரியல.